So going ahead friends, நம்மோட ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார்ல வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்க ரிமெம்பர் பண்ணுங்க. முதலாவது வந்து லோ கேலரி. கேலரி வந்து கம்மி இருக்கு. நார்மலி நாங்க சவுத் இந்தியன் ஃபுட்ல நீங்க பார்த்தா நாங்க டெய்லி வந்து இந்த ரைஸ் சாப்பிடுறோம், கரெக்ட்? சப்பாத்தி சாப்பிடுறோம், ஸ்வீட் சாப்பிடுறோம். இந்த மாதிரி ஃபேட் ஐட்டம்ஸ், புரோட்டீன்ஸ் ஐட்டம்ஸ் அதிகமா நாங்க சாப்பிடுறோம். பட் நம்மோட ப்ராடக்ட் ஐஸ்லிம் பார் நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு நாளுக்கு வந்து ஒரு டைம் சாப்பாட்டை நீங்க விட்டுட்டு இந்த ஒரு ஐஸ்லிம் பார் நீங்க சாப்பிடணும். திஸ் இஸ் ஹவு ஐஸ்லிம் பார் ஹேஸ் டு பி ஈட்டன். ஸோ அதனால தான் நம்மோட ப்ராடக்ட்ல வந்து நாங்க கம்மி கேலரி வச்சிருக்கோம். தட் இஸ் த ரீசன் வை ஐஸ்லிம் பார் ஹேஸ் வெரி லெஸ் கேலரி. ரெண்டாவது பாயிண்ட், இது பார்ல வந்து ஒரு 3 மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகை பத்தி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பேசுறேன். மூணாவது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல பார். வெயிட் மேனேஜ்மெண்ட் இதோட அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்றேன். வெயிட் மேனேஜ்மெண்ட் என்பது 3 அர்த்தம் இருக்கு. முதலாவது வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ரெண்டாவது வந்து வெயிட் மெயின்டைன் பண்றதுக்கு, மூணாவது வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு. இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 3 அர்த்தம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முதலாவது வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க ஐஸ்லிம் பார் யூஸ் பண்ணுங்க. வெயிட் மெயின்டைன் பண்றதுக்கு ஐஸ்லிம் பார் யூஸ் பண்ணுங்க. வெயிட் கம்மி பண்றதுக்கு நீங்க ஐஸ்லிம் பார் யூஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் கால்ட் as வெயிட் மேனேஜ்மெண்ட். ஐ ஹோப் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் திஸ். நம்மோட பார்ல வந்து ஃபைபர் அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நார்மலி நீங்க வெளியில நீங்க பாருங்க, மார்க்கெட்ல நீங்க கிடைக்கிறத பார் நீங்க பார்த்தா பார்ல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு. பட் நம்மோட பார்ல நீங்க பாருங்க அது ஃபைபர் அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மோட பார் வந்து ஒரு நேச்சுரல் பேஸ்ட் பார்ன்னு சொல்லலாம். இந்த பார்ல வந்து எந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லை, எந்த மாதிரி கண்டாமினன்ட்ஸ் கூட நம்மோட பார்ல இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மோட பார்ல யூஸ் பண்ண ஒரு ஃபிளேவர் கூட ஒரு நேச்சுரல் ஃபிளேவர். அது எந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர் கூட நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐஸ்லிம் பார் இஸ் ஆல் அபவுட். ஐ ஹோப் த பாயிண்ட். ஸோ நம்மோட ப்ராடக்ட்ல வந்து 3 மூலிகைகள் இருக்கு. இந்த 3 மூலிகைகள் பேர்கள் வந்து முதலாவது வந்து செலேசியா ரெட்டிகுலேட்டா. இதுக்கு வந்து ஏகநாயகம் ஆர் சப்தரங்கன்னு சொல்றாங்க. இது வந்து சுகர் கம்மி பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு மூலிகை. ரெண்டாவது வந்து கோலியஸ் ஃபோர்ஸ்கோலி. இவரு மூலிகைக்கு வந்து தமிழ்ல வந்து நாங்க கற்பூரவல்லின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி கற்பூரவல்லி. இந்த ஒரு வேறு, அந்த வேறு நீங்க பார்த்தா அந்த ரூட் ஸ்மெல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேம்பர் மாதிரி, கற்பூர மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். தட் இஸ் கால்ட் அஸ் கற்பூரவல்லி என்ன சொல்றாங்க. சோ மூணாவது நீங்க பாருங்க. சோ மூணாவது நீங்க பார்த்தா நம்மோட எள்ளு, ஒரு கருப்பு எள்ளு. சோ கருப்பு எள்ளு வந்து நம்ம கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்றதுக்கு, கெட்ட கொழுப்பு ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு மூலிகை. சோ இந்த 3 மூலிகை காம்பினேஷன் வந்து நம்மோட ஐஸ்லிம் பார்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ இது மட்டும் இல்லை, நம்மோட ப்ராடக்ட்ல வந்து நல்ல ஒரு ஃபைபர்ஸ் கூட இருக்கு. ஃபைபர்ஸ்ல நீங்க பாருங்க, முதலாவது வந்து நம்ம ஓட்ஸ் ஃபைபர்ஸ். ஸோ அனைவருக்கும் இந்த ஓட்ஸ் ஃபைபர்ஸ் பத்தி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்ஸ் நார்மலி பீப்புள் ஆர் யூசிங் இட் எவ்ரிடே. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல, ஒரு டிஃபன் டைம்ல வந்து இன்னைக்கு ஒரு லைஃப் ஸ்டைலா அது மாறி இருக்கு ஆக்சுவலி. அனைவரும் வந்து அது அந்த ஓட்ஸ் சாப்பிட்டுருக்காங்க ஆக்சுவலி. பிகாஸ் எதுக்கு சாப்பிட்டுருக்காங்க? அந்த வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு மட்டும்தான். பிகாஸ் ஓட்ஸ்ல வந்து நிறைய அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது வந்து நம்ம ராகி. இந்த ராகி வந்து நம்ம சவுத் இந்தியாலே, நம்ம கர்நாடகால வந்து, ஆந்திர பிரதேஷ்ல வந்து, தமிழ்நாட்டுல வந்து இந்த ஒரு ராகி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ராகி வந்து கூட நல்ல ஒரு ஃபைபர் சோர்ஸ் சொல்றாங்க. சோ இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது வந்து நம்ம ப்ராடக்ட்ல வந்து புரோட்டீன் கூட இருக்கு. சோ புரோட்டீன் வந்து 2 புரோட்டீன் இருக்கு. முதலாவது சாய் புரோட்டீன், சோயா பீன்ல இருந்து போற ஒரு புரோட்டீனுக்கு நாங்க சாய் புரோட்டீன் என்ன சொல்றோம். ரெண்டாவது வந்து வே புரோட்டீன். வே புரோட்டீன் என்பது பால்ல இருந்து வர ஒரு புரோட்டீனுக்கு நாங்க வே புரோட்டீன் என்ன சொல்றோம். இந்த புரோட்டீன் கூட வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கிரீடியன்ட். சோ இது மட்டும் இல்லாமல் நம்மோட ப்ராடக்ட்ல வந்து ஒரு 2 மூலிகை கூட இருக்கு. முதலாவது வந்து அஸ்வகந்தா என்ன சொல்றாங்க. இந்த அஸ்வகந்தா வந்து இந்தியன் ஜின்சிங்கிற ஒரு பேர் இருக்கு, அஸ்வகந்தா. இந்த அஸ்வகந்தா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு நம்ம உடம்புல ஒரு நல்ல மூலிகை. சோ ரெண்டாவது வந்து கபிகச்சு, ஒரு வெல்வெட் பீன், ஒரு பூனை களி என்ன சொல்றாங்க தமிழ்ல, பூனை களி. இந்த பூனை களி பவுடர் கூட நம்மளோட ப்ராடக்ட்ல இருக்கு. இந்த 2 மூலிகை வந்து உங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோசஸ்ல வந்து ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகைகள். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, அலாங் வித் தட் அவருக்கு வந்து ஓவர் வெயிட் ப்ராப்ளம் கூட இருக்கு. சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க ஐஸ்லிம் பார் தைரியமா நீங்க கொடுக்கலாம்.
நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து பிளட் பிரஷர் அதிகமா இருந்தா ஆர் லோ பிபி இருந்தா கூட நீங்க ஐஸ்லிம் பார் தைரியமா கொடுங்க. மூணாவது பிரெக்னன்சில, பிகாஸ் பிரெக்னன்சில வந்து இந்த கெட்ட கொழுப்பு அதிகமா இருந்தா அந்த சைல்டு பர்த்லே ப்ராப்ளம் வருது. ஸோ பிரெக்னன்சில வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 6 months முதல் 6 மாசம் மட்டும் தான் நீங்க ஐஸ்லிம் பார் கொடுங்க. ஒரு வாட்டி ஐஸ்லிம் பார் 6 மாசம் வரைக்கும் கொடுக்கணும். ஆஃப்டர் 6 months நீங்க கொடுக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நாட் ஓன்லி தட், லாக்டேஷன்ல தாய்ப்பால் கொடுக்கிற டைம்ல வந்து முதலாவது மாசம் நீங்க கொடுக்க கூடாது. 2வது மாசம் நீங்க இந்த ஐஸ்லிம் பார் அந்த தாய்க்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ ஹோப் த பாயிண்ட் இஸ் கிளியர். தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தா, நார்மலி இந்த பொம்பளுக்கு இந்த லேடிஸுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ் அதிகமா வரும். எஸ்பெஷலி வி கால் திஸ் அஸ் ஹைப்போதைராய்டிசம் என்ன சொல்றாங்க. தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ஒரு வாட்டி வந்தா அவருக்கு வந்து வெயிட் ஏறும். நார்மலி இந்த வெயிட் ஏறும். இந்த ஒரு கண்டிஷன்ல கூட நீங்க இந்த ஐஸ்லிம் பார் யூஸ் பண்ண சொல்லுங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தா கூட நீங்க ஐஸ்லிம் பார் சஜஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் நார்மலி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்ல வந்து இந்த கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால் உங்க இதயத்திலே அக்யூமுலேட் ஆகும் போது உங்களுக்கு அந்த கிளாட்ஸ் வரும். உங்க ஹார்ட்ல வந்து பிளாக் ஆகுது. அந்த பிளாக் பிரிவென்ட் பண்றதுக்கு நீங்க ஐஸ்லிம் பார் கொடுத்தா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் தோல் நோய்கள் இந்த சென்ஸ் இட் இஸ் நாட் ஸ்கின் டிசீசஸ். இங்க சப்போஸ் பிரெக்னன்சி அப்புறமா உங்களுக்கு அந்த வயிறு ரீஜன்ல வந்து எஸ்பெஷலி லேடிஸுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஆன ஒரு ஸ்கின் மேல ஒரு லூஸ் மாதிரி, ஒரு லூஸ் ஸ்கின் என்பது ஒரு லூஸா ஆயிட்டு இருக்காது, ஒரு டைட்னஸ் கிடையாது. அந்த ஒரு கண்டிஷன்ல கூட நீங்க ஐஸ்லிம் பார் யூஸ் பண்ணும்போது அந்த டைட்னஸ் ஆஃப் த ஸ்கின் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனலி நீங்க ஒரு ஐஸ்லிம் பார் எப்படி சாப்பிடணும், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கன்சியூம் 1 ஐஸ்லிம் பார். ஒரு ஐஸ்லிம் பார் வந்து ஈவினிங் டைம்ல, மாலையில வந்து 7 PM to 9 PM இன் பிட்வீன் தட் டைம் ஒரு ஐஸ்லிம் பார் நீங்க சாப்பிடுங்க. ஒரு 6 மணி டைமுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லைட் லஞ்ச் நீங்க சாப்பிட்டா கூட போதும், ஒரு லைட் டின்னர் நீங்க சாப்பிட்டா கூட போதும். பிட்வீன் 7 to 9 PM, 7 மணிலிருந்து 9 மணி வரை இன் பிட்வீன் தட் நீங்க ஒரு ஐஸ்லிம் பார் சாப்பிட்டுட்டு நீங்க டெஃபினெட்லி அது ஒரு டைஜஷனுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் கூட. ஸோ பை 6 o'clock, 6 மணி நேரம் நீங்க சாயங்காலம் ஒரு 6 o'clock டைமுக்கு ஒரு லைட் டின்னர் நீங்க சாப்பிட்டா அது மட்டும் தான் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் த பாயிண்ட் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரிபடி. ஸோ ஐஸ்லிம் பார் நீங்க சாப்பிடும் போது நம்ம உடம்புல ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், 2 types of fat are there. ஒரு நல்ல கொழுப்பு, ஒரு கெட்ட கொழுப்பு. சப்போஸ் நல்ல கொழுப்பு உங்க பாடியிலே இருந்தா அது நல்லதுதான். கெட்ட கொழுப்பு மட்டும்தான் அது வெளியில போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐஸ்லிம் பார் நீங்க சாப்பிடும் போது அந்த நல்ல கொழுப்பு வந்து உங்க பாடியில இன்க்ரீஸ் ஆகுது. we call this as HDL, high density lipoprotein. HDL என்ன சொல்றாங்க ஆக்சுவலி இங்கிலீஷ்ல. அந்த LDL, ட்ரைகிளிசரைடு, பேட் கொலஸ்ட்ரால், இவை எல்லாமே வந்து ஐஸ்லிம் பார் சாப்பிட்டா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் as good fat in, bad fat out ன்னு சொல்றாங்க. I hope the point is clear. So